மீன வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அத ஒரு தண்ணீல மட்டும் அலசிட்டு அப்படியே பாக்ஸ் போட்டு ஃப்ரீசர் பண்ணிருங்க. ஏன்னா, அப்படியே நம்ம கழுவிட்டு வச்சோம் அப்படின்னுட்டோம்னா, அதுல இருக்க சத்துக்கள் எல்லாமே போயிரும். நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜ்ல கொண்டு வச்சுட்டு, அதுக்கப்புறம் அத குழம்பு வைக்கும்போது அத 4, 5 தண்ணி கழுவும்போது, அந்த மீன்ல இருக்கக்கூடிய அந்த வாசனையே போயிருங்க. குழம்பும் அன்னைக்கு வைக்கும்போது டேஸ்ட்டே இருக்காது. ஃப்ரெஷ்ஷா எடுத்து நம்ம சமைக்கிற மாதிரி இருக்கணும்னா, இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. நான் இப்ப சால மீன வாங்கி இந்த மாதிரி ஒரு தண்ணி அலசிட்டு ஒரு பாக்ஸ் போட்டு வச்சிருந்தேன். இப்ப ஐஸ் கட்டி புடிச்சு அப்படி கெட்டியா இருக்கு பார்த்தீங்களா? அப்படியே எடுத்தா பிஞ்சு போயிரும். அதனால கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஒரு சட்டியில போட்டு வச்சிர வேண்டியது தான். ஒரு 2, 3 தடவ நம்ம அந்த மாதிரி தண்ணிய மாத்தி மாத்தி செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா அது கலந்து வந்துரும். ஐஸும் போயிரும். ஐஸ் நல்லா போனதுக்கப்புறம் மீன் எடுத்து நம்ம கழுவிக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா இது பிரிந்து வந்துட்டு பார்த்தீங்களா இப்போ? இதுக்கப்புறம் நம்ம செதில் எடுத்து நம்ம குழம்பு வச்சோம்னா, குழம்பும் இன்னைக்கு வாங்குன மீன் மாதிரியே டேஸ்ட்டா இருக்கும். யாரெல்லாம் இப்படி ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. "என்னங்க நீங்க மீன கழுவாம வைக்கிறீங்களா ஃப்ரிட்ஜ்ல?" அப்படின்னு மட்டும் நெனைக்காதீங்க. நம்ம சாப்பிடுற சாப்பாடு சத்துக்களோடு இருக்கணும். மீன்ல இருக்க சத்துக்களும் ரொம்ப வெளியில போயிறக்கூடாது. மீன பாருங்க, இன்னைக்கு வாங்குன மீன் மாதிரியே அழகா இருக்கா? எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.